வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் 250 கிராம் இந்த மாதிரி சிறு சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாமே கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க, அப்போ தான் பன்னீரில் மசாலா நல்லா ஒட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பன்னீர் துண்டுகளை போட்டு நல்லா ஸ்பூனால் கலக்கி எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா பன்னீரும் இந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு துண்டுகளை வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்படியே திருப்பி விடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா மசாலா பிடிக்கணும், நல்லா வேகணும். இதே மாதிரி 4 பக்கமும் திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாகவே இதுக்கு எண்ணெய் போதும், ஜாஸ்தி எண்ணெய் தேவையில்லை. பாருங்கள், பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.